2024ஆம் ஆண்டில் கனடாவின் ஒட்டாவாவில் இலங்கை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 6 பேரை கொலை செய்த சம்பவத்தின் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இலங்கையைச் சேர்ந்த இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் 25 ஆண்டுகள் கட்டாயமாக சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்துள்ளது. இந்த கொலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயான தர்ஷனி பண்டாரநாயக்கா, இனூக்க விக்ரமசிங்க, அஸ்வினி விக்ரமசிங்க, ரெனியானா விக்ரமசிங்க, கெலி விக்ரமசிங்க ஆகியோர் கொல்லப்பட்டனர். கோர சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ஒட்டாவாவில் கூட்டு கத்திக்குத்து சம்பவத்தில் இலங்கையர்களான 4 பிள்ளைகள் அவர்களின் தாய் மற்றும் நெருங்கிய குடும்ப நண்பரை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட இலங்கை இளைஞர் ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். நேற்று ஒட்டாவா நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணையின் போது அவர் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஃபெப்ரியோ டி சொய்சா என்ற இந்த இளைஞர் தம்மீது சுமத்தப்பட்ட 6 குற்றச்சாட்டுகளில் 4 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார். 2024 மார்ச் 6ஆம் திகதியன்று இந்த சம்பவம் இடம்பெற்றது. தமது நண்பரான தனுஷ்கா விக்ரமசிங்க என்பவரின் வீட்டில் சொய்சா தமது கற்றல் செயற்பாடுகளுக்காக தங்கியிருந்த போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கனடாவில் கல்வி கற்று வந்த அவர் இந்த குற்றத்தை செய்தபோது 19 வயதை கடந்திருந்தார். இந்த நிலையில் டி சொய்சா நேற்று ஒட்டாவாவில் உள்ள மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையானார். தம்மிடம் பணமில்லை என்ற காரணத்துக்காகவே இந்த கொலைகளை செய்ததாக முன்னதாக சொய்சா வாக்குமூலம் அளித்திருந்தார். ஒட்டாவாவின் மேயரால் தலைநகரம் இதுவரை கண்டிராத மிகவும் அதிர்ச்சியூட்டும் வன்முறை செயல்களில் ஒன்றாக விபரிக்கப்பட்ட இந்த கொலைகள் கனடா முழுவதும் தலைப்புச் செய்திகளாக உருவெடுத்தன. மேலும் இலங்கை ஊடகங்களிலும் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.